பாலிட்டி 6th ஸ்டாண்டர்ட் பன்முகத்தன்மை அறிதல். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, இது 5th பார்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி 4 பார்ட்டு போட்டிருப்பேன். ஓகேங்களா. இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்முகத்தன்மை. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இந்தியா வந்து வேறு வேறு மொழிகள் வேறு வேறு மக்கள் இருந்தாங்க கூட நம்ம வந்து பன்முகத்தன்மை, அதாவது பன்முகத்தன்மையாக இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேசிய விழாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேற்றுமையிலும் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நேரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அந்த நூலில் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு, வேற்றுமையில் ஒற்றுமை. நேரு வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்திய ஒற்றுமைக்கு சான்றாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, விடுதலை போராட்டமும் அப்புறம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும். ஓகேங்களா. இதுதான் இந்திய ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் நம்முடைய இந்தியாவை இனங்களுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் அப்படின்னா V.A. ஸ்மித். இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பன்முகத்தன்மையில் ஒரு 5 வீடியோஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு அடுத்த லெசன் வந்து வரும். ஓகேங்களா.